தங்கத்தோடைய விலை நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 20ஆம் தேதி யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்கும் வரை வந்து இந்த இறக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நகையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்க. அதுலேயும் சிலர் பார்த்திங்கன்னா கிராம் ரேட் 6000 வரையும் செல்லக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டும் பேசப்பட்டும் வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நகை விலை இன்னும் எவ்வளோ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு வந்து நகையோட ரேட்டு எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அது மாதிரி பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வகையில் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகையோட ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா நகையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நகை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது என்னமோ ஒரு பவுனுக்கு 800, 1000, 300 அப்படி வந்து பெரிய லெவலில் 100 ரூபாயாக தான் 100 மடங்காக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுவே டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 80 ரூபா, 120 ரூபா அப்படி குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 1000லேயே வந்து நம்மளுக்கு நகையோட ரேட் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதாவது சவரனுக்கு 1200 ரூபா, 800 ரூபா அப்படி வந்து குறைஞ்சிட்டு இருந்தது. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு, அதாவது ஒரு 8 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குங்க. உண்மையாலுமே இது வந்து நல்ல விலை குறைப்புன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நகையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் தொடர்ச்சியாக வந்து குறைந்து கொண்டே வந்துட்டுருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நகையோட ரேட் வந்து குறையல. அதே போல் சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. வரக்கூடிய நாளை, அதாவது 18ஆம் தேதி, நவம்பர் 18ஆம் தேதியாகிய நாளை திங்கட்கிழமை வந்து நகையோட ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நாளை காலை 10 மணிக்கு, அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதுவுமே கரெக்டாக இவ்வளோதான் குறையும் இவ்வளோதான் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ரேட் என்ன அப்படிங்கிறது நாளை காலையில் 10 மணிக்கு தெரிய வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில், அதாவது இந்த ஜனவரி 20ஆம் தேதி யூஎஸில் வந்து பதவி ஏற்கும் வரைக்கும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கும் காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நகையோட ரேட் வந்து தொடர்ச்சியாக வந்து சரிவை நோக்கி தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து சொல்கிறது வந்து குறைவும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. சில நாட்களில் வந்து அந்த ஈக்குவல் ரேட்லேயே இருக்கும், அதிகமான அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி சில பல காரணத்தில் முன்கொண்டு தங்கத்தோடைய ரேட் வந்து குறைஞ்சிட்ருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல தருணம்னு சொல்ல முடியும். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் கோல்டில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னமே குறையும், இன்னும் ஒரு 1 மந்த் நான் வெயிட் பண்ணி பார்த்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தாங்க. ஆனால் வந்து எப்போ வாங்கினாலும் சரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் எல்லாத்துக்கெல்லாம் சொல்லலைங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா கையில் பணம் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி கடன் வாங்கியோ அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஒரே நாளில் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 சவரன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒவ்வொரு பவுனா, இல்லை வந்து 6 பவுனா, 4 கிராமா, 2 கிராமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஒரே டைமில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேட் இப்போ வந்து குறைஞ்சிட்டே போகுது இல்லைங்களா. இதுதான் கடைசி ரேட், இதுக்கு மேலே குறையாதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் ரொம்ப அதிகபட்சமான ரேட்டு, இதுக்கு மேலே வந்து அதிகரிக்காது அப்படின்னு நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, பிரித்து வாங்கிக்கிங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னா. இப்போ சராசரி ரேட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி 7935 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் 7800 ரூபாய்க்கு வரப்போ ஒரு 2 கிராம் வாங்குறீங்க, 7400 ரூபாய்க்கு வரப்போ ஒரு 2 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சராசரியாக பார்க்குறப்போ உங்களுக்கு அதிகமான ரேட்டு கம்மியான ரேட் வந்து இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். நம்ம வந்து சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க 6800 வந்து விலை குறைப்பு நின்றுக்குதுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னும் குறையும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ சடனாக மறுபடியும் 6900, 7000 அப்படின்னு சொல்லி போகிறப்போ நம்ம வந்து அடடா நம்ம அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்காம, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ரேட் கம்மியாகிறப்போ நீங்கள் கிராம் கணக்கில் வாங்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு விலையில் வந்து உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்காது. அதனால் 1 கிராம் 2 கிராம், ஸோ ஏங்க இன்ஃபேக்ட் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மில்லிகிராமில் கூட சம்டைம்ஸ் நிறைய கடையிலலாம் கிடைக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மில்லிகிராமில் கிடைச்சா கூட வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து கோல்டு பீஸ் அப்படிங்கிற மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் கிடையாது. அது வந்து பீஸ் கணக்கு, ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபா
ரூ. 60 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட வந்து என்கிட்ட அதிகமான பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம் கூட இப்படி வாங்கலாம். இல்லை பணமே இருந்தாலும் கூட நான் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க, மில்லிகிராமில் வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கூட இந்த கோல்டு பீஸுங்கிற மெத்தடில் வந்து நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆனால் வந்து நகை ரேட்டு குறைஞ்சிருக்கிறத இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நகை வந்து உடனே பணம் கொடுத்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அது வந்து லாஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நகை ரேட்டு குறைஞ்சிருக்கு, ஆனால் வேஸ்டேஜில் நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுத்து பேர் பண்ணிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நகை வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப தேவை, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நெசசிட்டி இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நகை வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கிற சமயத்தை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துக்குங்க. அதனால தான் நான் நேற்றே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், நகைச்சீட்டு போடுங்க, இல்லைன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் உங்களுக்கு நகை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வர வச்சுக்குங்க. இல்லை கோல்டு காயினாக வாங்கிக்கிங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி கோல்டு காயினாக ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க, பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் தான் நகையெல்லாம் செய்ய போகிறேன், இப்போதைக்கு நகை வாங்க மாட்டேன், ஃபிசிக்கலாக எனக்கு வந்து காயின் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கோல்டு காயின் மாதிரி சேர்த்துக்கிங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் அப்படின்னா இது மாதிரி கோல்டு பீஸ் இது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல தருணம்னு சொல்ல முடியும். ஸோ சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 6000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போச்சுன்னா கன்ஃபார்மாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப இப்போ ஷார்ட் டேர்மில் ரொம்ப அதிகமான விலைக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து போயிருக்கு. இப்போ கம்மியாக சொல்லப்போனால் சராசரியாக பார்க்குறப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கூட 5000 4000 கம்மியாக இருந்தாலும் ஒரு சவரனுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு ரேட்டு தான் இல்லைங்க. அதனால் இப்போ விலை குறைப்பு நடந்ததுன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி கிராமுக்கு 6000 வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். இதுலேயும் சிலர் பார்த்திங்கன்னா நாங்கள் 7000 இருக்கிறப்போ நான் வாங்கிட்டோம், 7300 ரேஞ்சில் இருக்கிறப்போ நாங்கள் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவலைப்படாமல், சப்போஸ் கையில் காசு இருந்ததுன்னா அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருந்தவங்க கூட இந்த கம்மியான விலை வரப்போ வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சராசரி பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் வந்து நகையோட ரேட் வந்து அதிகம் கொடுத்து வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ரேட் வந்து மறுபடியும் வந்து தங்கத்தோட ரேட் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அதனால் அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நகையோட ரேட் வந்து கம்மியாகணும் தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.